ரூபாய் நோட்டில் அச்சடிக்கப்பட்டுள்ள மொழிகள் அனைத்தையும் இந்தியாவின் ஆட்சி மொழியாக அறிவிக்க மத்திய அரசு தயங்குவது ஏன் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கட்டாயமாக ஒரு மொழியை திணித்தால் அது பகையுணர்ச்சிக்கு இடம் கொடுக்கும் என்றும் நாட்டின் ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்திருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 351வது பிரிவை சுட்டிக்காட்டி இந்தி மொழியை வளர்க்கும் பொறுப்பை மத்திய அரசு தீவிரமாக மேற்கொள்வதாக முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். இந்தி திணிப்பு முழக்கங்களை மத்திய ஆட்சியாளர்கள் முன்வைப்பதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். தங்களின் உரிமையை கேட்டால் சில ஆதிக்கவாதிகள் தமிழர்களை ஆதிக்கவாதிகள் என்று கூறிக்கொண்டிருப்பதாக முதலமைச்சர் சாடினார். மேலும் கோட்சேவின் கொள்கைகளை புனிதப்படுத்துபவர்கள் திமுகவின் தேசப்பற்றை கேள்வி கேட்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். மொழி சமத்துவத்தை கேட்பது ஆதிக்கமல்ல என தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழர்களால் உச்சரிக்கக்கூட முடியாத மொழியில் 140 கோடி மக்களுக்கான 3 குற்ற சட்டங்களின் பெயர்களை மாற்றுவதும், நாட்டிற்காக அதிக பங்களிப்பை அளிக்கும் மாநிலத்தை 2ஆம் தர குடிகளைப் போல் நடத்துவதும், தேசிய கல்விக் கொள்கை என்ற விஷயத்தை ஏற்க மறுப்பதால் நிதி வழங்க மறுப்பதும் தான் ஆதிக்கம் என்று முதலமைச்சர் விமர்சித்துள்ளார். மாநிலங்களவையில் அண்ணா கேட்டதைத்தான் தாங்களும் கேட்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் லட்சியம் நிறைவேறும் வரை கேட்டுக்கொண்டே இருப்போம் என்றும் தெரிவித்துள்ளார்.